உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. இத்தனை அருமையான வார்த்தை பாருங்கள். இந்த காலை வேளையில் நம்ம வாழ்க்கையில் தினமும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கோம் இல்லையா? அப்போது நம்ம வாழ்க்கையில் சொல்கிறார் 3வது வசனம் இப்படியா, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்ம அநேக காரியங்களை யோசிக்கிறோம். இதை செய்யலாம், என்ன செய்யலாம், ஒரு வீடு கட்டலான்னு ஆசைப்படுவோம் இல்லையா? இல்லை பிள்ளைகளுக்கு திருமண காரியமாக பெண் பார்ப்போம், பிள்ளைகளை பார்ப்போம், அதெல்லாம் ஒரு செய்கை தான். இல்லை ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைப்பீங்க, அது ஒரு செய்கை. இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்போம், அது ஒரு செய்கை. இது எல்லாமே நம்ம எது செய்ய போகிற ஒரு காரியங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம அநேகமாக யோசிப்போம். இதை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, என்ன பிளான் பண்ணலாம், எங்கே போய் கேட்கலாம், யாரை நமக்கு கூட பார்ட்னராக வச்சுக்கலாம், இல்லை ஒரு குழப்பந்தான் யாரை ஆலோசனையாக வச்சுக்கலாம். இப்படிலாம் பல குழப்பத்தோடு நம்ம இருப்போம். இல்லை துணிஞ்சு கூட சில முடிவுகளை எடுப்போம். ஆனாலும் அந்த நேரத்தில் தேவன் சொல்லுகிறார், உன் செய்கைகளை என்னிடத்தில் நீ ஒப்புவிக்கும்போது நான் உன் யோசனைகளை உறுதிப்படுத்துவேன்னு சொல்கிறேன். நம்ம அநேகமாக யோசிப்போம் இப்படி எப்படின்னா, ஆனால் சில நேரத்தில் அதெல்லாம் நமக்கு ஃபெயிலியராக போயிடும், நடக்காது. காரணம் என்னென்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மன விருப்பத்தின்படி நம்ம யோசனையின்படி சில நேரம் போயிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், விழுந்து போயிடும். ஆனாலும் தேவன் சொல்கிறாரு, நீ எது செஞ்சாலும் அதை செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன பண்ண நீ சொல்லு, அதை நான் என்ன பண்ணுறேன், உறுதிப்படுத்துகிறேன், அது சரி செய்கிறேன். அதில் ஒரு வேளை சில சிக்கல் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதில் சில தடைகள் இருக்கலாம். இதெல்லாம் சரி பண்ண யாரால் முடியும்னா கர்த்தரால் மட்டுமே முடியும். இன்னொரு வசனத்தையும் கூட நம்ம பார்த்தோங்க. 7வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்குது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் பொருந்து வரும். பாருங்கள், நாம் செய்கிற காரியம், நம்ம நடக்கிற பாதை, நம்மளுடைய வாழ்க்கை பயணம், நம்மளுடைய எல்லா விதமான முறைகளுமே சரியாக மட்டும் இருந்துச்சு, அது கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சான் பாருங்கள். அப்போது நம்ம செய்கிற விஷயங்கள் உலகத்தில் ஒன்று கடவுளுக்கு பிரியமாக இருக்கும், ஒரு சிலது பிரியமாக இருக்காது. ஆனாலும் நம்ம சுய விருப்பத்தின்படி என்ன பண்ண, நமக்கு பிடிச்சிருக்குன்னு அதை நம்ம செஞ்சுருவோம். ஆனால் அப்படி இல்லை. அவர் சொல்கிறாரு, வழிகள், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவானா, அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம். ஒருவேளை உன்னை பகைக்கிற, உன்னை விரோதிக்கிற, உன்னை பிடிக்காத அந்த மனுஷனாக இருந்தால் கூட உன்னுடைய செய்கை, நீ செய்கிற காரியம் அவனுக்கு பிடிச்சி போயிடுமா. அவனுக்கு உன்னை வெறுக்கிற மனுஷனாக இருந்தாலும் என்ன பண்ணுவானா, உன்னோட கூட ஒரு சமாதானம் பொருந்த வருவானா. நீ செய்கிற காரியங்கள், உன்னோட வழிகள், நீ நடந்துக்கிற விதங்களை பார்த்து தேவன் அதான் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி நல்ல ஒரு 2 வார்த்தை கொடுத்துருக்குறாரு. அருமையான ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, வேலை எனக்கு இசப்பா வேலை கிடைக்கணும்னு சொல்லி. நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தருவார். நீங்கள் வேலைக்காக கூட எங்கேயாவது நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்கன்னா தேவனிடத்தில் சொல்லிட்டு போங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு வேலையை தருவார். தந்தானே நீங்கள் அதை எனக்கு தெரிவிங்க. உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் ஒரு டீமாக. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்புறம் இன்னொருத்தவங்க கூட சகோதரியா சகோதரனா தெரில, எனக்கு மன நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நிச்சயமாக உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தேவன் உங்களுக்கு அவர் தருவார். நமக்கு சந்தோஷம் அவரிடத்துல தான் இருக்குது, அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது நமக்கு நிம்மதி. அவர் நிச்சயமாக அவர் சொல்ல, நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாம் எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்லிட்டார். அவர்கிட்ட மட்டும்தாங்க நமக்கு நிரந்தரமான ஒரு நிம்மதி கிடைக்கும். நீங்கள் ஒருவேளை ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் நேரம் போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் முழங்கார் படிட்டு, இல்லை முடியலனா கூட பரவாயில்ல, அவர் சமூகத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்க. அதுக்குண்டான பலனை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிறைவான நிம்மதியை காண்பீங்க. அதை நீங்கள் சாட்சியாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.